ஹேர் ஃபாலை பத்தி நிறைய பதிவுகள் நம்ம பார்த்துட்டு வரோங்க. இதுல முக்கியமா பார்த்தோம்னா, நம்மளுடைய மருந்து முறைகள், ஹேர் ஆயில், ஹேர் பேக் இது எல்லாமே நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில நிறைய பேருக்கு இந்த ஹேர் ஃபால் எதனால ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி தான் இல்லையா? சத்து குறைபாடு. நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சினால தான் அதிகமா தலைமுடி உதிர்தல் ஏற்படும். அப்போ இதை நம்ம உணவின் மூலியமாகவே சரி செய்யறதுக்கு எப்படி? இப்போ நம்ம மெடிசன்லாம் கொடுக்குறோம், நீங்க கரெக்டா அதெல்லாம் சாப்பிட்றீங்க. இன்னும் ஒரு சிலர் என்னன்னா, கிட்ஸுக்கு மேடம் இப்போவே வந்து இளநரை பிரச்சனை வந்துருச்சு, 7 வயது 8 வயது தான் ஆகுது, ஸோ டீனேஜ்ல தான் இருக்காங்க, அதுக்குள்ளேயே எனக்கு வந்து இளநரை பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி கொடுக்கறதுனால மட்டும்தான் நமக்கு சக்சஸ்ஃபுல்லா இன்னைக்கு நிறைய பேருக்கு நேச்சுரலா ஹேர் ஃபால் இல்லாம நியூ growth நிறைய பேருக்கு வருதுங்க. அப்படி நான் டயட் இதெல்லாம் நம்ம சொல்றோம், இந்த ஜூஸ் குடிங்க, ஸோ இந்த கீரைகள் எல்லாமே சாப்பிடுங்க, அதனோட நல்ல சத்து நிறைந்த நான் சொல்ற ஒரு ஸ்நாக்ஸ். ஸோ ஸ்நாக்ஸாக நீங்கள் வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கும்பொழுது ஈஸியாக அதை சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்படி செய்யக்கூடிய ஒரு லட்டு வகையை பற்றி இப்போ நம்ம பார்க்க ஆரம்பிக்குங்க. எனக்கு அயன் டிஃபிஷியன்சி இருக்கா, கண்டிப்பாக அதில் தீந்துரும். அதே மாதிரி கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்கு, எலும்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு அப்படின்னா அது சரியாகிறதுக்கும் இந்த லட்டை நீங்க யூஸ் பண்ணலாம். இது வந்து மெடிசன் மாதிரிலாம் கிடையாது, டெய்லி ரெகுலரா 2 லட்டு நீங்க குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு வரலாம். ஸோ அதிகமான ஒரு புரோட்டீனும் கால்சியமும் இதுல நிறைஞ்சிருக்கு. ஏன்னா இந்த மெடிசன்ஸோட நம்ம டயட் கண்டிப்பா உங்களுக்கு நான் நோட் பண்ணி கொடுக்குறேன். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். ஹேர் ஃபாலை பற்றி நிறைய பதிவுகள் நம்ம பார்த்துட்டு வரோங்க. இதில் முக்கியமாக பார்த்தோம்னா, நம்மளுடைய மருந்து முறைகள், ஹேர் ஆயில், ஹேர் பேக் இது எல்லாமே நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் நிறைய பேருக்கு இந்த ஹேர் ஃபால் எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி தான் இல்லையா? சத்து குறைபாடு. நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சினால தான் அதிகமாக தலைமுடி உதிர்தல் ஏற்படுது. ஏன்னா நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட் வரவங்க நிறைய பேருக்கு நான் சொல்ற விஷயம், இல்லைங்க உங்களுக்கு என்ன ப்ராப்ளமே கிடையாது, எல்லாமே நார்மலாக இருக்கு, இருந்தாலும் ஏன் தலைமுடி உதிருதுன்னா உங்களுக்கு அதிகமான உஷ்ணம், உடல்ல இருக்கக்கூடிய அதிகமான உஷ்ணம், பித்தம் அதிகரிச்சு இருக்கிறது நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதாவது உங்களுக்கு அயன் டிஃபிஷியன்சி இருந்தாலோ, முக்கியமாக புரோட்டீன், கால்சியம், ஜிங்க், மெக்னீசியம் இது எல்லாமே நம்ம தலைமுடிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஸோ புரோட்டீன் குறைபாடு இருந்தாலோ இல்லை ஜிங்க் மெக்னீசியம் குறைபாடு இருந்தாலோ தலைமுடி அதிகமாக உதிருது. அப்போ இதை நம்ம உணவின் மூலியமாகவே சரி செய்யறதுக்கு எப்படி? இப்போ நம்ம மெடிசன்லாம் கொடுக்குறோம், நீங்க கரெக்டா அதெல்லாம் சாப்பிட்றீங்க. இன்னும் ஒரு சிலர் என்னன்னா, கிட்ஸுக்கு மேடம் இப்போவே வந்து இளநரை பிரச்சனை வந்துருச்சு, 7 வயது 8 வயது தான் ஆகுது, ஸோ டீனேஜ்ல தான் இருக்காங்க, அதுக்குள்ளேயே எனக்கு வந்து இளநரை பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்றவங்களுக்கு இதை நீங்க டயட்டோடு சேர்த்து கொடுங்க. ஏன்னா குழந்தைகள் சொல்லும்போது அது மெடிசன் அப்படின்னு கொடுத்தாவே ஐயோ முடியலைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் சித்த மருந்துகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஹேர் ஃபால்காக நம்ம கொடுக்குற மெடிசன்ஸ் எல்லாமே சப்ளிமெண்ட்ஸ் தான். கண்டிப்பாக ஒரே மாதத்தில் 1 மாதம் அந்த மெடிசன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரும்போதே நல்ல ரிசல்ட் அவங்களுக்கு கிடைக்குதுங்க. ஸோ மெடிசன்ஸ் வந்து ரெகுலராக எடுத்துட்டு அந்த 1 மாதம் ஃபஸ்ட்டு மந்த்துக்கு மெடிசன் என்னென்ன கொடுக்குறோம், டீடாக்ஸ் மெடிசன் கொடுக்குறோம், மெயினாக லிவர் டானிக் நம்ம கொடுக்குறோம். டாக்டர் லிவர் டானிக் எதுக்கு, எனக்கு ஹேர் ஃபால் தானே பிரச்சனை அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. உங்களுக்கு கல்லீரல் நலமாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு உடல்ல, அதாவது சரும பிரச்சனைகள் வராமல் இருக்கும், தலைமுடி சார்ந்த பிரச்சனைகளோ நரைமுடி வர்றதோ உங்களுக்கு வராமல் இருக்கும். அப்போ லிவர் கிளென்ஸ் பண்றதுக்கும் லிவர் டானிக், இயற்கையாக சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய லிவர் டானிக் நம்ம சேர்த்து கொடுக்கும். அந்த மாதிரி கொடுக்கறதுனால மட்டும்தான் நமக்கு சக்சஸ்ஃபுல்லா இன்னைக்கு நிறைய பேருக்கு நேச்சுரலா ஹேர் ஃபால் இல்லாம நியூ growth நிறைய பேருக்கு வருதுங்க. அப்படி நான் டயட் இதெல்லாம் நம்ம சொல்றோம், இந்த ஜூஸ் குடிங்க, ஸோ இந்த கீரைகள் எல்லாமே சாப்பிடுங்க, அதனோட நல்ல சத்து நிறைந்த நான் சொல்ற ஒரு ஸ்நாக்ஸ். ஸோ ஸ்நாக்ஸாக நீங்கள் வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கும்பொழுது ஈஸியாக அதை சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்படி செய்யக்கூடிய ஒரு லட்டு வகையை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நல்ல ஒரு ரெசிபி. ஸோ கிட்ஸ், குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் எல்லாருமே இதை சாப்பிட்டுட்டு வரலாம். ஈஸியாக டைஜஷன் ஆகும், நம்ம உடலுக்கு தேவையான புரோட்டீன் இதில் கிடைக்கும், கால்சியம், மெக்னீசியம் இது எல்லாமே உங்களுக்கு இதில் கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போது இந்த ரெசிபி எப்படி செய்யலாம், இதற்கு என்னென்ன நமக்கு தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ முதல்ல நம்ம எடுக்க வேண்டியது இந்த பிஸ்தா. பிஸ்தா அப்படின்னு சொன்ன உடனே ஐயோ எடுத்த உடனே பிஸ்தாவா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். கண்டிப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் எந்த அளவுக்கு சேர்க்கணும்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க, போதுமானது. அது வந்து சால்ட் இல்லாமல் நம்ம பிஸ்தா விதைகள் ஒரு 50 கிராம் எடுத்து வச்சுக்கோங்க.
இதற்கு அடுத்தது என்னென்ன சேர்க்க போறோம் அப்படின்னா, இதுல ஒரு 200 கிராம் அளவுக்கு வேர்க்கடலை. வேர்க்கடலை எப்படிங்க எடுக்கணும்? லேசா வறுத்து அதன் மேற்பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த தோல் எல்லாமே எடுத்து வேர்க்கடலை 200 கிராம் நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. இதனோட கருப்பு எள்ளு 100 கிராம். கருப்பு எள்ளு லேசா நீங்க வந்து அந்த பேன்ல போட்ட உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா லேசா பொரிய ஆரம்பிக்கும். அந்த டைம்ல நீங்க எடுத்துடணும். ரொம்ப கருக வறுக்க வேண்டாம். கருப்பு எள்ளு 100 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அதனோட வேற என்னங்க சேர்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முந்திரி 100 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. பூசணி விதை, வெள்ளரி விதை இது 2மே 100 கிராம் லேசா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இதனோட பேரிச்சம்பழம் இருக்கு இல்லையா, டேட்ஸ், நல்லா பிளாக்கா இருக்கக்கூடிய டேட்ஸை சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி இதனோட ஒரு 100 கிராம்ஸ் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அது கூடவே 50 கிராம் அளவுக்கு ஏலக்காய் பொடி, ஏலக்காய் நல்லா பொடி செய்து 50 கிராம் அளவுக்கு சேர்க்கணும். சுக்கு பொடி இதுல 50 கிராம் அளவுக்கு சேர்க்கணுங்க. ஸோ இது எல்லாமே சேர்த்து நம்ம என்னங்க பண்ண போறோம் அப்படின்னா, இது எல்லாமே 1-2 நீங்க மிக்சியில பவுடர் மாதிரி கொரப்பா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதனோட நம்ம கொஞ்சம் வெல்லம் இல்லைன்னா கருப்பட்டி சேர்க்கணும். கண்டிப்பாக நெய் உருக்கி இதில் சேர்த்து நல்லா கலந்து சின்ன உருண்டைகளாக உங்களுக்கு என்ன சைஸ்க்கு தேவையோ அந்த சைஸ்க்கு எடுத்துக்கோங்க. இதில் சேர்த்துருக்கக்கூடிய இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே அதிகமான புரோட்டீன், ரிச் ஃபைபர், கால்சியம் நிறைஞ்சிருக்கக்கூடியது இல்லைங்களா? ஸோ இதை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டு வரும்போது உடல்ல இருக்கக்கூடிய, அதாவது டிஃபிஷியன்சி அப்படின்னு சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு தீர ஆரம்பிக்குங்க. எனக்கு அயன் டிஃபிஷியன்சி இருக்கா, கண்டிப்பா அதுல தீந்துரும். அதே மாதிரி கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்கு, எலும்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு அப்படின்னா அது சரியாகிறதுக்கும் இந்த லட்டை நீங்க யூஸ் பண்ணலாம். இது வந்து மெடிசன் மாதிரிலாம் கிடையாது. டெய்லி ரெகுலரா 2 லட்டு நீங்க குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு வரலாம். ஸோ அதிகமான ஒரு புரோட்டீனும் கால்சியமும் இதுல நிறைஞ்சிருக்கு. ஏன்னா இந்த மெடிசன்ஸோட நம்ம டயட் கண்டிப்பா உங்களுக்கு நான் நோட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ இந்த டயட் எல்லாம் எடுத்துக்கோங்க, இந்த அளவுக்கு நீங்க சுண்டல்னா இந்த அளவுக்கு சாப்பிடுங்க, இல்ல நான்வெஜ் சாப்பிடணுமா, நான்வெஜ் அவாய்ட் பண்ணணுமான்ற ஒரு டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். அதுவுமே யார் யார் எந்த அளவுக்கு சாப்பிடணுன்றதும் நாங்க நோட் பண்ணி கொடுக்குறோம். அப்போ ரெகுலரா உங்களுக்கு இந்த ஹேர் ஃபால் இருக்கு, இந்த தலைமுடி உதிர்தல் பிரச்சனை உங்களுக்கு சரியாகணும்னா உணவு முறைகள் ரொம்ப முக்கியங்க. அதையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கணும். இதனுடைய டேண்ட்ரஃப் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இன்னைக்கு பெரும்பாலும் நிறைய பேருக்கு இருக்கு. இந்த டேண்ட்ரஃப் உங்களுக்கு சரியாகணும்னாலும் பாடியில் இருக்கக்கூடிய அந்த ட்ரைனஸ் நமக்கு போகணும். ட்ரைனஸ் போகணும்னா இந்த மாதிரியான உணவுகள், ஸோ அதிகமாக ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், இப்போ இந்த லட்டில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலேயுமே ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குங்க. இதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதனோட தலைமுடி உதிர்தலோட சேர்த்து ஒரு ட்ரைனஸ் இருக்கு, உடல் உஷ்ணம் இருக்கு அப்படின்னு சொன்னால் இரவு நேரத்தில் கசகசா பால் குடிக்கணும். டெய்லி நைட் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்து பவுடர் பண்ணிக்கணும். இல்லைன்னா மொத்தமாக ஒரு 100 கிராம்ஸ் அளவுக்கு கசகசா லேசா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு லேசா வறுத்து பவுடர் நல்லா ஃபைன் பவுடராக பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு, அதிகமாக எடுக்கக்கூடாது, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு எடுத்து பாலில் நல்லா கொதித்து சூடாக இருக்கக்கூடிய பாலில் சேர்த்து கொஞ்சமாக இதில் பனங்கற்கண்டு, மஞ்சள் பொடி சேர்த்து இரவு நேரத்தில் குடிக்கணும். ஸோ இப்படி குடிக்கும்போதும் நம்ம தலைமுடி சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள், உடல் உஷ்ணம், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அல்சர், அதிகமாக இருக்கக்கூடிய அந்த பித்தம் குறைந்து தலைமுடி உதிர்தல் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. இப்போ தலைமுடிக்காக அந்த தலைமுடி உதிர்தல், இளநரை பிரச்சனை இருக்குன்னு நிறைய பேர் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க. அவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெடிசன்ஸும் நம்ம கொடுக்கறது பார்த்தீங்கன்னா முக்கியமாக அந்த மரமஞ்சளோ இல்லை பாவனை நெல்லி மருந்துகளோ நம்ம கொடுத்துட்ருக்குறோம் இல்லைங்களா? அந்த பாவனை நெல்லி மருந்து ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு மெடிசன். அது ப்ரிப்ரேஷன்லாம் நிறைய பதிவுகளை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ கரிசலாங்கண்ணியும் நெல்லிக்காயும் சேர்ந்த முக்கியமான ஒரு மருந்து. ஸோ இதை எடுக்கும்பொழுது தான் உங்களுக்கு நல்லாவே ஒரு மாதத்தில் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். செகண்ட் மந்த்லலாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு க்ரோத் வர்றது, நியூ க்ரோத், ஹேர் க்ரோத் வர்றதை நம்ம பார்க்க முடியுது. ஸோ இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.